ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோக்கி விலாக்ஸ். நான் தான் கோகுல். வீக் டேஸில் ட்ரேடிங் பண்ணுவேன், வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பாக எங்கே போகலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆனைக்கட்டியை தாண்டி அட்டப்பாடிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டி வரை இருக்கிற அந்த ஒரு ரோடு ஜேர்னியை தான் வந்து நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ரைட் பண்ணுறோன்னா கம்பல்சரி நம்ம ஹெல்மெட் வந்து மாட்டிக்கலாம். ஏன்னு சொல்கிறோம், நம்ம போலீஸ் சிஸ்டம் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்மெட் மாட்ட வேண்டாம். நம்ம உயிர் சேஃபாக இருக்கணும். நம்ம சப்போஸ் நாம் ப்ராப்பராக தான் ரைட் பண்ணுவோம். ஸோ ஆப்போசிட்டில் வர்றவங்க ஏதோ வந்து சப்போஸ் நம்ம கீழே விழுந்தாலும் ஹெல்மெட் போட்டிருந்தோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்முக்கு வியூ பாயிண்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போகிற வழியிலே இந்த மாதிரி சின்ன ரிவர்லாம் வரும், அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நம்ம ஓட்டிகிட்டு போகும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த நரசிம்முக்கு வியூ பாயிண்ட்டு வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு வந்து நம்ம போயிடலாம். பட் நம்ம கூகுள் மேப் நம்ம கோயம்புத்தூர்லேருந்தே போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில இடத்துல வந்து இங்கே நெட்வொர்க் கிடைக்காது, அதனால் நமக்கு ஆஃப்லைன் மேப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நம்ம நெட்வொர்க் இல்லைன்னா கூட. ஸோ நம்ம இந்த நரசிம்முக்கு வியூ பாயிண்ட்டுக்கான அந்த ஒரு மலையில் தான் ஏறிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஏறும்போதே பாருங்கள், அந்த சைடு பார்த்திங்களா, அந்த ஒரு மவுண்டன் வியூ பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த ஒரு சின்ன சின்ன அந்த டீ எஸ்டேட் மாதிரியே சின்ன சின்ன பிளான்டேஷன்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம அந்த இதில் அந்த மலையில் ஓட்டிகிட்டு போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதுக்கு இந்த மலையில் மேலே ஏறிட்டு வரும்போது ஒரு சின்ன நமக்கு ரைட் சைடில் ஒரு கடை இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கடையை பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிடுங்க. நான் சொன்ன இடம் இது தான். ஸோ இந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரக் பண்ணி மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் ட்ரக் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம். அந்த ஒரு மேலே ஒரு உச்சி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகிறக்கு தான் நம்ம 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ரக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரக் பண்ணிட்டு போகும்போதே பார்த்து தான் போகணும், ஏன்னா சின்ன சின்ன கல் இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு வலிக்கி விடும். ஸோ நம்ம எந்த ஒரு இடத்துக்கு ட்ரெக்கிங் வரனாலும் கம்பல்சரி நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் வெயில் சுருக்குன்னு அடிக்கும். ஸோ நம்ம சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடுவோம். ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் வந்து நம்ம கம்பல்சரி எடுத்து வரலாம். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்களா பின்னாடி, அவன்லாம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி வர்றான். சில இடமெல்லாம் வந்து நமக்கு செங்குத்தாக இருக்கும். அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு மண்ணாக தான் இருக்கும், நம்ம கால் வச்சாலே வலிக்கு விடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்த்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். பின்னாடி அந்த வியூ பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வீக் டேஸில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கலாம், இல்லை நமக்கு மைண்ட் அப்செட்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த வியூவெல்லாம் பார்க்க இந்த இடமே வந்து உங்களுக்கு செங்குத்தாக தான் இருக்கும். இது மேலே ஏறுறதுமே கஷ்டம்தான். ஸோ இது மேலே ஏறி வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு அந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ இந்த இடம்லாம் ரொம்பவுமே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன கல்லும் அதுக்கப்புறம் அந்த செங்குத்தாக இருக்கிற மாதிரி மேலே ஏறுறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் மேலே ஏறி வந்தேன். பின்னாடி என் ஃப்ரெண்டு வரான் பாருங்கள், அவனால் இந்த இது மாதிரி ஏறவே முடியல. ஸோ அதனால் அவன் வந்து அங்கே போய் சுற்றிட்டு தான் அவன் மேலே வந்தான். இப்போ நான் வந்து அந்த வியூ பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரீச் பண்ணோன்னா அந்த ஒரு ஃபீலே வந்து சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணிட்டு அந்த மேலே வந்து நம்ம அந்த ஒரு 360 டிகிரியில் அந்த ஒரு வியூவை பார்த்தோம்னா செமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. 3rd பார்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இடம் என்னங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள்.